ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ப்ளைன் குருமாவும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ரெசிபி இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி செய்கிறதுக்காக இந்த கப்புக்கு 3 கப் அளவில் மாவு எடுத்திருக்கேன். மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மாவு உப்பு கலந்துக்கிற மாதிரி கைகளால் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சப்பாத்தி. இதுக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாக நாம் உப்பு தண்ணி எல்லாம் போட்டு பிசைஞ்சாலே போதும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். ஒரே அடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து பிசையணும். எந்த மாவு பிசையும் போதும் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றாமல் ஒரு அளவான பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இன்னும் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமையில் அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போவே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததாக நாம் குருமா செய்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, சீரகம், கடலைப்பருப்பு, சோம்பு, மிளகு இது எல்லாமே ஒரே அளவாக எடுத்து நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா இதை விட ஜாஸ்தியாகவும், குறைவாக வேணும்னா இதை விட கம்மியாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாவும் 1 கப் தேங்காவும் சேர்த்து அதையும் நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஃப்ரை பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இது சூடு ஆறட்டும். அடுத்ததாக ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பழுத்த பழமாக 3லேருந்து 4 தக்காளி வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதையும் இதே பேனில் போட்டு நல்லா மசியற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இருந்தாலும் இது பத்தாது, இன்னுமே நல்லா மசியணும். நல்ல மசியற அளவுக்கு வதக்கினாதான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துன மசாலா கூட இந்த தக்காளியும் சேர்த்திடலாம். எல்லாமே சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிய வதக்கியாச்சு. அடுத்ததாக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, இதோட ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு இந்த அளவுக்கு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். அடுத்ததாக பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா பேஸ்ட்டையும் இதோட கலந்து விட்டுறணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம் கரெக்டாக உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு சேர்த்திருக்கோம், காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம், அதோட மிளகாத்தூளும் சேர்த்துறோம். அதனால் காரம் பார்த்து சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நான் மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க. கெட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும், கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் சேர்த்திக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக நீங்கள் உருண்டை பிடிக்கிற மாதிரி பண்ண வேண்டாம். சும்மா தனித்தனியாக அந்த மாவை
எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கைகளால் அழுத்தம் கொடுத்து ஒரு மாவையும் பிசைஞ்சு எடுக்கணும். அதனால் சும்மா இந்த மாதிரி ரஃப்பாக உருண்டை பிடிச்சு வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டோ அல்லது சப்பாத்தி பலகையோ அல்லது கவுண்டர் டாப்பில் கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து ஒரு தடவையும் சப்பாத்தி பிசைஞ்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு மாவையும் சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுத்துடலாம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா சப்பாத்திகளையும் தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த சப்பாத்திக்கு இந்த சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. மீதி உள்ள சப்பாத்திகளையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவுகளையும் தேய்ச்சி வச்சிடலாம். சப்பாத்தி செய்யும்போது எப்போவுமே ஒன்றா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே கல் சூடாயிருச்சு. இப்போது சப்பாத்தியை தேய்ச்சி வச்சதெல்லாம் எடுத்து சுட்டு எடுத்துடலாம். போட்ட உடனேயும் இந்த மாதிரி லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுங்க. ஆயில் வந்து அப்படியே ஊற்றாமல் லைட்டாக ப்ரஷ் பண்ணும்போது நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஈவனாக வெந்ததுக்கப்புறம் இந்த டைமில் கொஞ்சமாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணி விடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும். சப்பாத்தியும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக இப்படி ப்ரஷ் பண்ணி விட்டாலே போதும். ஆயில் அதிகமாக சேர்க்காம சப்பாத்தி வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ காமிக்கிற பாருங்கள். 2 விரலில் பிச்செல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி சூடாக இருக்குது. சுட சப்பாத்தியும் ஒரு அடுப்பில் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த சப்பாத்தி கூட அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இங்கே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதோட ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து இறக்கியாச்சு. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.